அதிமுக தலைமையிடமா சசிகலா இருந்தாங்க சொல்லி சொல்லப்பட்டது. திமுக சபரிசன் சொல்லி சொல்லப்பட்டது. இப்ப உங்களுக்கு ஆட்சியில தாவைக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட ஆதவ அர்ஜுனா கீழே ஆதவ அர்ஜுனா அனைத்து செயல்பாடுகளும் சொல்லப்படுகிறது. அது கீழே வந்து கதை திரைக்கதை வசனம் அண்ணா அறிவாலயம் ஐடி போட்டீங்க. எங்களுடைய தலைமை மக்கள் மட்டும்தான், எங்களுடைய தலைவர் மட்டும்தான். அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர். வந்த உடனே பிடபிள்யூடியில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர். விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர். ST80 இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர். எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்ச லாவணியத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர். எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம அவரை சிறுமைப்படுத்துறது இது வந்து கோத்துறதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சரை விட ஆதவ அர்ஜுனாவுக்கு புதலாரம் இவ்வளவு முதலமைச்சருக்கு 10 புகழாரம் பாடுங்களேன். நான் 28 ஆண்டுகளாக யாருக்குமே புகழாரம் பாடல. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கு தான் புகழாரம் பாடினாரு. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் 717 டாஸ்மாக மூடியதை பத்தி யாருமே இது வரைக்கும் சிந்தித்து கூட பாத்துக்க முடியாது. பதில முடிச்சுக்கிறேன் சகோதரர். 717 டாஸ்மாக மூணதா இருக்கட்டும், திரைத்துறையில ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சர்வாதிகாரமாக இருந்ததெல்லாம் ஜனநாயக பூர்வமாக மாற்றியதா இருக்கட்டும். சிங்கப்பெண் சிறப்பு படை ஒரு ஊர்ல பட்ட பகல்ல சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு ஒரு போன் வருது. உடனே போய் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து தீர்வு வாங்கி தராங்க. அந்த ஊர் கொளத்தூர். 15 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்சி செய்த ஊர். அங்கேயே விடுதார். ஏன்னா போதை கலாச்சாரம் திருவிழா அதே இருக்கு. இதையெல்லாம் மிகவும் துல்லியமாக எந்த அளவுக்கு வேர்ல ரூட்ஸ்ல போய் அதை வந்து சேரணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக செய்து ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு ராஜ்மோகன் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே சிங்கப்பெண் சிறப்பு படை மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர். அவங்க பண்ணதை நீங்களும் பண்ணி விடாதீங்க, மாத்தி மாத்தி கோத்து விடாதீங்க. கேளுங்க.